எதையும் அரசியலாக்காதீர்கள். நான் கேரளாவுக்கு எதிரி அல்ல என்று பாயம்புலி இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஷால் பேசியுள்ளார். வேந்தர் மூவிஸ் தயாரிப்பில் விஷால், காஜல் அகர்வால் நடித்திருக்கும் படம் பாயம்புலி. சுசீந்திரன் இப்படத்தை இயக்கியுள்ளார். படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழா சமீபத்தில் சத்யம் திரையரங்கில் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் பாடல் குறுந்தட்டை வெளியிட கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் அதிபர் சிவா பெற்றுக்கொண்டார். விழாவில் விஷால் பேசுகையில், இங்கே நான் பாயம்புலி படத்தை பற்றி விரிவாக பேசப் போவதில்லை. இங்கே வருகின்ற விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுக்கவில்லை. அதற்கு ஆகின்ற செலவு தொகையை 2 ஏழை மாணவிகளுக்கு கல்வி தொகையாக கொடுக்கலாம் என்றேன். அதை தயாரிப்பாளரும் ஒப்புக்கொண்டார். அதன்படி வழங்கப்பட்டுள்ளது. பூங்கொத்து வாடிவிடும், கல்விக்கு உதவுவது, 2 பேர் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உடனே நான் பூங்கொத்து தயாரிப்பவர்கள் எதிரி போல பேச ஆரம்பிக்க வேண்டாம். ஏனென்றால் நான் எது பேசினாலும் அரசியலாக்கி திசை திருப்பி விடுகிறார்கள். நான் வாயில்லாத ஜீவன்களுக்கு குரல் கொடுத்தேன். தெருநாய்க்கள் கொல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். அதை அரசியலாக்கி விட்டார்கள். பாய்கோட் கேரளா வரை பேச ஆரம்பித்து விட்டார்கள். நான் கேரளாவுக்கு எதிரி அல்ல. எதையும் அரசியலாக்கி விட வேண்டாம். அடிமாடுகள் துன்புறுத்தப்படுவதற்கும் அப்படித்தான் குரல் கொடுத்தேன். விமர்சிக்கப்பட்டேன். வாயில்லாத ஜீவன்களுக்கு குரல் கொடுப்பது தவறா? இங்கே மேடையில் பல பெரிய சாதனையாளர்கள், பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எனது முதல் படம் செல்லமே வந்தபோது என்னை முதலில் வாழ்த்தியவர் வைரமுத்து சார்தான். அவரது வாழ்த்து நம்பிக்கை ஊட்டியது. அதை என்றும் மறக்க மாட்டேன். எனக்கு சொத்தாக இருப்பது எனது நண்பர்கள்தான். வேறு சொத்துக்கள் எனக்கு இல்லை. அவர்கள் இல்லாமல் நான் இல்லை. சினிமா என் தொழில். சினிமா எனது தாய். அதற்கு பாதிப்பு வரும்போது நிச்சயம் எனக்கு கோபம் வரும். அப்படித்தான் திருட்டு விசிடிக்கு எதிராக போராடினேன். இதில் அரசியல் நோக்கமும் இல்லை, ஆர்வமும் இல்லை, விளம்பர நோக்கமும் கிடையாது. என்னை போன்று எல்லோரும் நினைத்தால் சினிமா இன்னும் நன்றாக இருக்கும். பாயம்புலி படக்குழுவினருக்கும் விழாவிற்கு வந்த அனைவருக்கும் எனது நன்றி என்றார் நடிகர் விஷால். மேலும் விழாவில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர், கவிஞர் வைரமுத்து, தமிழ் திரைப்பட சங்க செயலாளர் டி. சிவா, பட அதிபர்கள் எஸ். மதன், எஸ்கேப் ஆர்டிஸ்ட் பி. மதன், அன்பு செழியன், கே. ராஜன், இசையமைப்பாளர் டி. இமான், விநியோகஸ்தர் சங்க தலைவர் அருள்பதி, இயக்குநர்கள் கே. எஸ். ரவிக்குமார், சுசீந்திரன், பாண்டிராஜ், நடிகை காஜல் அகர்வால், நடிகர் சூரி, விஷாலின் தந்தை ஜி. கே. ரெட்டி ஆகியோரும் பேசினார்கள். விழாவிற்கு முன்னதாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.